இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் The power of God is flowing. ஆண்டவரின் வல்லமை இப்போது பொழியப்பட்டுள்ளது, பொழிந்து கொண்டிருக்கிறது. The power of God is flowing. ஆண்டவருடைய வல்லமை இப்போது பொழிந்து கொண்டிருக்கிறது. Satan's power is destroyed. சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. Satan's power is destroyed. சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்படுகிறது. The nature of sin is destroyed. பாவத்தின் இயல்பு அழிக்கப்படுகிறது. The nature of sin is destroyed. பாவத்தின் இயல்பு அழிக்கப்படுகிறது. The nature of sin is destroyed. பாவத்தின் இயல்பு அழிக்கப்படுகிறது. The nature of sin is destroyed. பாவத்தின் இயல்பு அழிக்கப்படுகிறது. Addictions are destroyed. இப்போது பாவத்தின் இயல்பு அழிக்கப்படுகிறது. Bad habits are destroyed. கெட்ட பழக்கங்கள் அழிக்கப்படுகிறது. Every evil is destroyed. எல்லா வகை தீமையும் அழிக்கப்படுகிறது. Every evil is destroyed. எல்லா தீமையும் அழிக்கப்படுகிறது. Every evil is destroyed. எல்லா தீமையும் அழிக்கப்படுகிறது. நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் எல்லாரும் சொல்லுங்க. நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஆண்டவர் இயேசுவினார் கடவுள் முன் நான் நீதிமானாக்கப்பட்டேன். Come on, give the Lord a big hand of praise. ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. As we were praying this prayer, நாம் இந்த ஜெபத்தை இவ்வாறு நாம் பாடிக்கொண்டிருக்கும் போது believe that nature of rebelling against God, ஆண்டவருக்கு எதிராக கிளர்ந்திடக்கூடிய நம்முடைய இயல்பானது, the bad habits, கெட்ட பழக்கங்கள் are destroyed, இப்போது அழிக்கப்படுகின்றது. And you have received the nature of God, அவை அழிக்கப்பட்டு ஆண்டவருடைய இயல்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். The life of God, ஆண்டவருடைய வாழ்வை பெற்றுக்கொண்டீர்கள். And from today your relationship with God, இந்த நாளிலிருந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவானது is going to be very very intimate. அது மிக 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 நெருக்கமானதாக மாறுகின்றது. Now let's look at verse number 4. இப்போது நான்காவது the fourth point வசனம், what Jesus did on the cross. ஆண்டவர் இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பது. Galatians 3:13-14 says, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 வசனம் இவ்வாறு சொல்கின்றது. Christ has redeemed. ஆண்டவர் இயேசு நம்மை மீட்டு கொண்டார். The meaning of the word redeem is, மீட்டு கொள்ளுதல் என்பதனுடைய பொருளானது, supposing I have been kidnapped, நான் என்னை இப்ப கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு வெச்சுக்குவோம். The kidnappers will say, give me so much money and I will return back your child. கடத்தல்காரர்கள் இவ்வாறு சொல்வார்கள், நாங்கள் சொல்லுகின்ற இந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்தால் கடத்தி கொண்டு போயிருக்கின்ற உங்கள் குழந்தையை தருவோம். So the price is paid. இப்போது அதற்கான தொகையானது செலுத்தப்பட்டு விட்டது. In exchange of me, என்னை மீட்டுக் கொள்வதற்காக, மாற்றுவதற்காக பணம் கொடுக்கப்பட்டது. So here Galatians 3:13 says, கலாத்தியர் 3:13-14 சொல்கின்றது, because of sin, பாவத்தின் விளைவாக curse came upon us. சாபம் நம் மீது வந்தது. What is a curse? சாபம் என்றால் என்ன? A curse is a force from the powers of darkness. இருளின் அந்தகார சக்திகளிலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமை தான் இந்த சாபம். It is a power from the devil.
இது சாத்தானிடமிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி. that will destroy anything and everything that God has blessed you. கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்ற எல்லாவற்றையும் அது அழித்து போட்டுவிடும். So when you disobey God, நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக கீழ்ப்படியாமல் இருக்கும்போது a curse comes on your life. உங்கள் வாழ்க்கையில் சாபம் வருகிறது. Now in this point, இந்த வசனத்துல if somebody has done occult, witchcraft, black magic or any kind of thing against you, உங்களுக்கு எதிராக மந்திரமோ மந்திர சொல்லோ பில்லி சூனியமோ அல்லது வேறு எந்த மந்திர கட்டுகளோ யாராவது செய்திருந்தால், or somebody has cursed you, யாராவது உங்களை சபித்திருந்தால், when you take this scripture, நீங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால், when you believe this promise, இந்த வாக்குறுதியை நம்பினால், Jesus is promising you, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார், he will destroy that curse in your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த சாபத்தை ஆண்டவர் இயேசு அழித்து போடுவார் என்று. What is a curse? சாபம் என்றால் என்ன? Repeatedly again and again and again and again negative things are happening in your life. திரும்ப 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 உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் தோல்விகள் ஏற்படுவதுதான் சாபம். In some people's life again and again and again accident after accident. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில திரும்ப 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 விபத்துக்கள் ஏற்படுகின்றது. In somebody's life the grandfather marriage was broken, the father's marriage is broken, the child's marriage is broken marriages in the family. இன்னும் சில குடும்பங்களிலே அந்த தாத்தாவுடைய திருமணம் மனமுறிவு ஏற்பட்டதால் அவருடைய மகனின் வாழ்க்கையில் ஏற்பட்டது, அவனுடைய பேரனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது, அவரது குடும்பத்திலும் ஏற்பட்டது. இவ்வாறு தலைமுறையாக சாபமானது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். In some families there is suicide. இன்னும் சில குடும்பங்களில் தற்கொலை என்று தலைமுறையாக இருக்கலாம். In some families there is depression. இன்னும் சில குடும்பங்களில் மனச்சோர்வு என்று தொடர்ந்து கொண்டிருக்கலாம். In some families no matter how much hard work you do, financial loss. இன்னும் சில குடும்பங்களில் எவ்வளவு உழைத்தாலும் எப்போதும் அவர்களுக்கு பற்றாக்குறையும் நஷ்டம் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். In some families alcohol. The father had alcohol, the son had alcohol, now the grandchild is also in alcohol. இன்னும் சில குடும்பங்களில் குடி பழக்கம், குடி வியாதி, குடி நோய் தாத்தாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, மகனுக்கு இருந்தது, பேரனுக்கு இருந்தது என்று தலைமுறையாக இருக்கலாம். Some families gambling. இன்னும் சில குடும்பங்களில் சூதாட்டம் என்று தொடர்ந்து வரலாம். When anything is repeated, evil is repeatedly again and again, it's a curse. எப்போது தீமையானது குடும்பங்களிலே திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றதோ அதுதான் சாபம். Wherever you go, you want to do good, but it ends up with evil. எங்கெல்லாம் நீங்கள் செல்கின்றீர்களோ நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அது தீமையாகவே முடிகின்றது. That's a curse. அதுதான் சாபம். But praise be to God. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி. Galatians 3:13 and 14 says God is destroying the curse from your life. கலாத்தியர் 3:13-14 இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவர் இயேசு சாபத்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்து அழித்து விட்டார் என்று. Come on, give the Lord a big ஆண்டவருக்கு கரங்கள் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 If you know anybody who is pregnant, உங்களுக்கு யாராவது கர்ப்பமாக குழந்தை அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்தால் வயிற்றிலே, you all ladies know that you got to go through labor pain. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொன்னா பிரசவ வலி வரும்னு சொல்லி தெரியும். When you take the scripture, இந்த வசனத்தை வாக்குறுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால், and the lady begins to repeat the scripture every day, யாரு குழந்தை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த வசனத்தை திரும்ப சொன்னால், during a pregnancy, அவர்களுடைய அந்த கர்ப்ப கால பீரியட் முழுவதுமாக இதை சொன்னார்கள் என்றால், she will deliver the baby normal without labor pain. அவர்கள் இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது வலி இல்லாமல் சுகமாக பெற்றெடுப்பார்கள். Many of the elder ladies are saying, oh, if only I knew, I could have delivered the baby without labor pain. இப்போ கொஞ்சம் வயசானவங்க அந்த வேலையெல்லாம் முடிஞ்சவங்க இப்ப நினைக்கிறாங்க, இந்த விஷயம் முன்னாலே தெரிஞ்சா நானும் வலி இல்லாம இந்த வசனத்தை சொல்லி குழந்தை பெற்றிருப்பனே. Doesn't matter, we can pray for you, you can try this time, you will not have labor pain. பரவாயில்ல, நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கும், இந்த தடவை நீங்க குழந்தை பெறும்போது வலியே இருக்காது. Hallelujah. Hallelujah. Might be you are become now mother-in-law. இப்போ வந்து மாமியார் ஆயிருப்பீங்க.
you can teach your daughter-in-law. உங்க மருமகளுக்கு சொல்லி கொடுங்க. If you got daughters who are married, you can teach the உங்க daughters. மகள்லாம் கல்யாணம் ஆகி போயிருந்தா குழந்தை அவங்க வயிற்றுல இப்போ குழந்தை உண்டாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. Some woman miscarriage, curse. சில பேருக்கு எப்பவும் குறைப்பிரசவம் அது சாபம். When you take this promise, இந்த வாக்குறுதியை எடுத்துட்டு there will be no more miscarriage. அது அப்படி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா குறைப்பிரசவமே இருக்காது. The pregnancy will be completed all the 9 months. 9 மாசம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். Any kind of curse will be destroyed. எந்த சாபமாக இருந்தாலும் அது அழிந்து போகும். You must say this scripture every day. இந்த வாக்குறுதியை தினந்தோறும் நீங்கள் சொல்ல வேண்டும். And when you say this, இதை நீங்கள் சொன்னால் you will be amazed by the result. அதனுடைய விளைவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள். Look at Galatians 3:13-14. கலாத்தியர் 3:13-14 என்ன சொல்கின்றது என்று பாருங்கள். Christ has redeemed us from the curse of the law. ஆண்டவர் சட்டத்தின் சாபத்தினின்று நம்மை மீட்டுக்கொண்டார். Being made a curse for us. அவர் நமக்காக சாபமானார். For it is written, இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, cursed is everyone that hangs on a tree. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று. That the blessings of Abraham, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் might come on the Gentiles. எல்லா பிற இனத்தாருக்கும் கிடைக்கவும். Through Jesus Christ. ஆண்டவர் இயேசு வழியாய் கிடைக்கவும். That we may receive நாம் வாக்களிக்கப்பட்ட the promise of the Spirit. தூய ஆவியை நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ளவும். Through faith. இவ்வாறு ஆண்டவர் செய்தார். Let's all repeat it together. நம்ம எல்லாரும் இத சொல்லுவோமா? Jesus was made a curse. ஆண்டவர் நமக்காக சாபமானார். That we might enter into his blessing. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சாபமானார். Are you ready? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? Now listen. எல்லாம் நல்ல கவனிங்க. Now listen. நல்ல கவனிங்க. When we are going to sing this song, நம்ம இந்த பாடலை பாடும்போது you must believe. நீங்க நம்பணும். You must believe. கண்டிப்பா நம்பணும். No matter what curse is there. என்ன சாபமா இருந்தாலும் பரவாயில்ல. No matter what block is there. எத்தனை தடைகள் இருந்தாலும் பரவாயில்ல. As you are singing from all your heart, உங்க இதயத்தில இருந்து நீங்க அப்படியே பாடும்போது that curse is broken. அந்த சாபம் நொறுக்கப்படும். And Abraham's blessing will be yours. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் உங்கள் குடும்பத்திலே வரும். Surely when I meet you again, நாங்க திரும்ப உங்களை எல்லாம் சந்திக்கும் போது in the future, எதிர்காலத்துல you will share your testimony. நீங்க இங்க வந்து சாட்சி சொல்வீங்க. And you will say, brother, my life has changed. சகோதரரே, எங்களுடைய வாழ்க்கை அப்படி மாறி போச்சுன்னு சொல்வீங்க. I am standing here as a witness. நான் இங்க ஒரு சாட்சியா உங்கள் முன்னால் நிற்கிறேன். The scripture has blessed me. இந்த வாக்குறுதிகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. Jesus became a curse for you and me. ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சாபமானார். So that every curse in our life is nailed on the cross. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார். And through Jesus we receive the blessings of God. ஆண்டவர் இயேசுவின் வழியாக நாம் கடவுளிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கின்றோம். Are you ready? எல்லாம் தயாரா இருக்கீங்களா? Close your eyes. கண்ணை மூடுங்க. Keep your eyes fixed on the cross. கண்ணை மூடிட்டு ஆண்டவருடைய சிலுவை அப்படியே உங்க கண்ணு முன்னால கற்பனையில கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பாடுங்க. கண்ணை மூடுங்க. ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தினின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன். ஆபிரகாமின் ஆசியை பெற்று கொண்டேன். ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன்.
ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் Come on, sing it. எல்லாரும் பாடுங்க. ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் ஆண்டவர் இயேசுவினால் நான் சாபத்தில் நின்று விடுவிக்கப்பட்டேன் ஆபிரகாமின் ஆசியை பெற்றுக் கொண்டேன் Can we all stand? நாம் எல்லோரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். We are going to pray for the healing now. நாம் இப்போது உங்கள் சுகமளித்தலுக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். Curable, incurable diseases are going to be healed now. மிக கொடூரமான கொடுமையான வேதனை தருகின்ற வியாதிகள் எல்லாம் இப்போது குணமடைய போகின்றது. Close your eyes. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Close your eyes. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Heavenly Father, we thank you. விண்ணக தந்தையே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். For making us understand how much you love us. நீர் எங்களை எவ்வளவு அன்பு செய்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்ததற்காக நன்றி. All this time we did not know, Lord. ஆண்டவரே, இவ்வளவு காலமும் எங்களுக்கு இதை பற்றி தெரியவில்லை. All these things you did through your son Jesus. உம்முடைய மகன் இயேசுவின் வழியாக எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் தெரியவில்லை. You loved us so much that you made your son a substitute, a sacrifice for us. எங்களுக்காக நாங்கள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்காக எங்களுக்கு பதிலாக உமது மகனை பலியாக நீர் தந்தீர். Father, we believe your word. அப்பா,
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகின்றோம். And as we are standing on this holy ground, இந்த புனிதமான இந்த பெரிய வெளியிலே நாங்கள் இவ்வாறு நிற்கும்போது in the name of Jesus, Father, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தந்தையே, your spirit is moving on this ground. இப்போது உம்முடைய ஆவியானவர் இந்த மைதானம் முழுவதுமாக அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். Your spirit is moving in this ground, oh Father. இந்த மைதானம் முழுவதுமாக உம்முடைய ஆவியானவர் இப்போது அசைவாடி Your கொண்டிருக்கின்றார். power is moving in this place, oh Father. உம்முடைய வல்லமை இப்போது இந்த மைதானம் முழுவதுமாக அசைந்து நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Jesus, you are walking in our midst right now. ஆண்டவர் இயேசுவே, இப்போது எங்கள் நடுவிலே நீர் நடந்து கொண்டிருக்கிறீர். All those who are calling out to you, Jesus. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவரையும், All those who are calling out to you, Jesus. இயேசுவே என்று உம்மை நோக்கி கதறுகின்ற ஒவ்வொருவரையும் You are stretching your hand and touching them. இப்போது உமது கரங்களை நீட்டி நீர் தொடுகின்றீர். You are stretching your wounded hand and touching them. உம்முடைய காயப்பட்ட கைகளை கொண்டு அவர்களை தொடுகின்றீர். Jesus, from your wounded hand, your precious blood is flowing. ஆண்டவரே, உம்முடைய காயப்பட்ட அந்த திரு கரத்திலிருந்து இரத்தமானது இப்போது வடிந்து கொண்டிருக்கிறது. Jesus, there is power in your blood, Jesus. ஆண்டவரே, உமது இரத்தத்திலே வல்லமை இருக்கிறது. Satan's power is destroyed by your precious blood, Jesus. சாத்தானுடைய வல்லமை அனைத்தும் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் அழிக்கப்படுகிறது. In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் every occult, எல்லா விதமான மந்திர கட்டு, every witchcraft, எல்லா விதமான பில்லி every சூனியங்கள், black magic, எல்லா விதமான மந்திர மாய powers of செயல்கள், darkness எல்லா இருளின் அந்தகார சக்திகள் operating on your life, உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருப்பவை, operating on your family, உங்களுடைய குடும்பத்திலே அவை அழித்துக் கொண்டிருப்பவை, in the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I break that power now. இப்போது அந்த வல்லமையை நான் தடை செய்கின்றேன். I break that power now. இப்போது அந்த வல்லமையை நான் உடைக்கின்றேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால், My brother, அன்பான சகோதரனே, my sister, அன்பான சகோதரியே, you are set free. இப்போது நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டீர்கள். Your family is set free. உங்களுடைய குடும்பம் இப்போது விடுதலையை பெற்றுக்கொண்டது. Every curse is destroyed. எல்லா விதமான சாபங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. Every sickness is destroyed. எல்லா நோய்களும் அழிக்கப்பட்டு விட்டது. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Let the blind begin to see now. இப்போது கண் தெரியாதவர்கள் பார்வை பெறட்டும். Receive sight. ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your hearing. இப்போது கேட்கும் திறனை பெற்றுக்கொள்ளுங்கள். Let the dumb begin to speak. பேச முடியாதவர்கள் வாயை திறந்து பேசுங்கள். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் The cripple begin to walk now. முடவர்கள், நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்கள். Curable, incurable diseases இப்போது சுகமாக்க முடியாத நோய்கள் be healed in Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சுகம் அடைகின்றது. Tumor and cancer கட்டிகளும் புற்றுநோயும் be destroyed right now. இப்போது அவை அழிக்கப்படுகிறது. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Every kind of joint pain, எல்லா விதமான மூட்டு வலிகள், every kind of body pain எல்லா விதமான உடம்பு வலிகள் be healed in Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இப்போது Skin disease be குணமடைய. healed. எல்லா விதமான நோய்களும், தோல் நோய்கள் சுகம் பெற்றுக் கொள்க. Kidneys be healed. இப்போது உங்களுடைய சிறுநீரகங்கள் குணம் பெறுகின்றது. Heart disease be healed. இதய நோய்கள் குணம் பெறுகிறது. Be healed right now. இப்போது குணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். All kinds of sicknesses எல்லா விதமான நோய்களும் in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I rebuke you. நான் உங்களை கடிந்து I கொள்கிறேன். command you. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். Come out of that body. இப்போது அதிகாரத்தோடு Come out right now. உடம்பை விட்டு வெளியே வா. இப்போது Get out. உடம்பை விட்டு வெளியே போ. In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Receive your healing now. இப்போது உங்கள் குணத்தை